உலகம் முழுவதும் உள்ள bhaktiplanet.com நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியில் நாம் இப்பொழுது அறிய போவது கண்திஷ்டி பரிகாரங்களை பற்றி. கண்திஷ்டி என்பது உண்மையா, அதனால் பாதிப்பு வருமா என்பதை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள போகின்றோம். மகாபாரதத்தில் யுத்தம் முடிந்த பிறகு தர்மர் பெரியோர்களிடம் ஆசி பெற அரண்மனைக்கு வந்தார். அப்பொழுது காந்தாரியிடமும் ஆசி பெற சென்றார். காந்தாரி கண்களை கட்டிக்கொண்டு இருந்தாலும் தர்மரின் கால் கட்டை விரலை பார்த்து, இனிமேல் இந்த காலுக்குத்தான் ராஜ மரியாதை கிடைக்கப் போகிறது என்று நினைத்துக் கொண்டே பெருமூச்சு விட்டார். அந்த பெருமூச்சியே கண்திஷ்டியாக மாறி தர்மரின் கால் கட்டை விரல் கருமையாக மாறியது என்கிறது மகாபாரதம். இப்படி பொறாமை எண்ணம் கொண்டும் பொறாமை பார்வையாலும் பார்த்தால் அது கண்திஷ்டியாக மாறும் என்கிறது சாஸ்திரம். சரி, கண்திஷ்டி பட்டுடுச்சு, அதற்கு தீர்வு என்ன என்பதை பற்றி இப்போது நாம் காணப்போகிறோம். தேங்காயால் தேயும் கண்திஷ்டி. தேங்காவால் எப்படி கண்திஷ்டி தேயும்? தேங்காய் யாரால் உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவன் விநாயகரிடம் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது விநாயகர் சிவனிடம், அப்பா, உங்கள் தலையை சிறிது நேரம் கொடுங்கள், விளையாடிட்டு விட்டு கொடுக்கிறேன் என்றார். இதை கேட்ட பரமசிவனுக்கு சர்வ நாடியும் நின்று விட்டது. இது என்ன வம்பா போச்சு, நம்முடைய தலையை கேட்கிறானே என்று நினைத்துக் கொண்டே ஒரு பொருளை உருவாக்கி அந்த பொருளுக்கு தன்னை போல் 3 கண்களும் குடுமையும் வைத்து, இதாப்பா, இதை வைத்து விளையாடு, இதுவும் என் தலை மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பொருள் தான் தேங்காய். விநாயகரால் உருவாக்கப்பட்டது தான் தேங்காய். அதனால்தான் இன்று வரை ஆலயங்களில் தேங்காய் உடைக்கும் வழக்கம் ஏற்பட்டது. சரி, இந்த தேங்காயால் எப்படி கண்திஷ்டி தேய்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது வெளியிலிருந்து வருபவங்க, சூப்பரா பண்ணிட்ட, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப அட்டகாசமா செய்துட்டீங்க அப்படின்னு பாராட்டுவாங்க. அந்த பாராட்டு சில நேரத்துல கண்திஷ்டியா மாறும். இதனால உடல் உபாதைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். இது மாதிரி பிரச்சனைகள் இருந்து விடுபட சூரத் தேங்காய் உடைத்தால் எப்படி சூரத் தேங்காய் செதறி ஓடுகிறதோ அதே போல் கண்திஷ்டியும் இருக்கும் இடம் தெரியாமல் செதறி ஓடும். கடன் தொல்லை, உடல் உபாதைகள் இருந்தால் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று தங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்து, அர்ச்சனை செய்த தேங்காயில் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம், உடல் உபாதைகளும் நீங்கும். சரி, இப்பொழுது கருமை நிறத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். கருமை நிறம்னால் என்ன? கருமை நிறத்தில் ஜீவராசிகளை பற்றி தெரிந்து கொள்ள போகின்றோம். கருமை நிற ஜீவராசிகளை வீட்டில் வளர்த்தால் நம்முடைய கண்திஷ்டிகளும் தோஷங்களும் விலகும். எப்படி என்றால், கருமை நிறத்தில் என்னென்ன ஜீவராசிகள் இருக்கிறது? ஆடு, மாடு, கோழி, மீன். இந்த 4 ஜீவராசிகள், இந்த 4ம் கருமை நிறத்தில் இருந்தால் விசேஷம். ஏனென்றால் கருமை நிறம் சனீஸ்வரன் பகவானுக்கு உரிய நிறம் என்பதனால் இந்த 4 ஜீவராசிகள் ஏதாவது ஒன்று வீட்டில் வளர்த்து தங்கள் கைகளாலே அதற்கு உணவு கொடுத்து கொண்டு வந்தால் நம் உடலில் இருக்கும் தோஷங்களும் கண்திஷ்டிகளும் விலகும். அதனால்தான் இன்று வரை சில கிராமங்களில் கருமை நிறத்தில் இருக்கும் ஆடு, மாடு, கோழிகளை கோவிலுக்கு தானமாக கொடுக்கும் வழக்கம் வைத்திருக்கிறார்கள். இப்படி கருமை நிறத்தை எந்த அளவுக்கு தானம் செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கும் சுபிட்சமும் ஏற்படும், கண்திஷ்டிகளும் அண்டவே அண்டாது. சரி, இப்பொழுது ஆலயத்தில் பிரசாதம் சாப்பிட்டால் எந்த அளவுக்கு நன்மை ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள போகின்றோம். ஆலயத்தில் பிரசாதம் சாப்பிட்டால் நம்மளுடைய கண்திஷ்டிகளும் உடல் உபாதைகளும் நீங்கும். இதற்கு புராண சம்பவம்
இருக்கிறது. கர்நாடக தேசத்தில் பானு என்ற நகரத்தில் வல்லவன் என்ற அரசர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவி பெயர் கமலை. இந்த தம்பதிகளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை அழகாக பிறந்தாலும் ஆரோக்கியம் இல்லாமல் பிறந்ததினால் அரசரும் அவருடைய மனைவியும் மிகவும் மனம் வருந்தினார்கள். இதனால் ஒரு முனிவரிடம் அரசி தன்னுடைய மனக்கவலையை கூறி அழுதாள். அதற்கு அந்த முனிவர், கவலைப்படாதீர்கள், எல்லாம் இறைவனினுடைய செயல். நீங்கள் குழந்தையை ஆலயத்திற்கு எடுத்து சென்றால் நிச்சயம் உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக மாறும் என்றார். அந்த முனிவர் சொல்லுவது ஏதோ இறைவனே சொல்லுவது போல் அரசிக்கு இருந்தது. அதனால் குழந்தையை தூக்கி கொண்டு ஒவ்வொரு ஆலயமாக சென்றார். இப்படியே பல நாட்கள் பல ஆலயங்களுக்கு சென்றதினால் உணவு இருப்பு இல்லாமல் போனது. குழந்தை பசியால் அழுதது. என்ன செய்வது என்று அரசி மிகவும் மனம் வருந்தினார். அப்பொழுது ஒரு ஆலயத்தில் பிரசாதம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். தான் அரசி என்பதை மறந்து குழந்தையின் பசியை மனதில் நினைத்து அரசி பெரும் கூட்டத்தையும் பொருட்படுத்தாமல் ஆலயத்தில் கொடுக்கும் பிரசாதத்தை வாங்கி கொண்டு குழந்தைக்கு ஊட்டினார். சில நிமிடத்திலேயே அந்த குழந்தையின் முகம் அழகாக ஜொலிக்க ஆரம்பித்தது. உடலில் இருக்கும் பிணியும் நீங்கியது. இதை கண்ட அரசி ஆச்சரியம் அடைந்தாள். ஆலயத்தின் பிரசாதத்திற்கு இத்தனை மகிமை உள்ளதா என்பது நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார். ஊர் மக்களும் இந்த செய்தியை கேட்டு ஆனந்தம் அடைந்தார்கள். அதனால் தான் இன்று வரை திருப்பதியில் லட்டு தயாரிக்கும் இடத்தில் லட்சுமி இருப்பதாகவும் பக்தர்களுக்கு மகாலட்சுமியே லட்டை வழங்குவதாகவும் ஸ்தல புராணம் கூறுகிறது. ஆகவே ஆலயத்தில் கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிட்டால் நம் உடலில் இருக்கும் துஷ்ட சக்திகளும் கண் திஷ்டியும் விலகி சுபிட்சம் ஏற்படும். இப்பொழுது கொலுசின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பெண்கள் காலில் கொலுசு அணிய வேண்டும். பெண்கள் காலில் கொலுசு அணிவதனால் அவர்களுக்கு எந்த துஷ்ட சக்தியும் கண் திஷ்டியும் நெருங்காது. ஏனென்றால் சலசல என்று ஓசை எங்கெல்லாம் கேட்கிறதோ அந்த இடத்தில் துஷ்ட சக்தியும் கண் திஷ்டியும் நெருங்கவே நெருங்காது என்கிறது சாஸ்திரம். அதனால்தான் ஆலயத்தில் கொடிமரத்தில் மணி கட்டி வைப்பார்கள். காற்றடிக்கும் பொழுது அந்த மணி ஓசை சலசல என்று கேட்கும். இதனால் அந்த ஆலயத்திற்கு எந்த துஷ்ட சக்தியும் கண் திஷ்டியும் அண்டாது. அதனால்தான் நம் முன்னோர்கள் பெண்களை காலில் கொலுசு அணிய வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். இதனால் அவர்கள் உடல் வலிமை பெறும், முகமும் பொலிவு பெறும். ஆன்மீகம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியில் இன்னும் பல ஆன்மீக தகவல்களை வரும் வாரங்களில் அறிவோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நிரஞ்சனா. நன்றி, வணக்கம்.